தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே வெப்பம் அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது. இந்த சூழல்ல தேர்தல் வாக்குப்பதிவு தினமான நாளை ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதுமே பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும்னு எதிர்பார்க்கப்படுது. பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான சூழல் காணப்படுது. குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச பகல் நேர வெப்பநிலை நமக்கு கிட்டத்தட்ட 39 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கரூர், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலியின் மேற்கு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 39 முதல் 41 டிகிரி வரைக்கும், அதாவது 106 ஃபாரன்ஹீட் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அதிகபட்ச வெப்பநிலை என்பது முற்பகல் 11 மணி முதல் 2 மணி அல்லது 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் சற்று கூடுதலாக இருக்கும். அதே போல உள் மாவட்டங்கள் இந்த வேலூர், கரூர், பரமத்தி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தேனி, விருதுநகர், தருமபுரி போன்ற பகுதிகளில் நமக்கு வெப்பநிலை என்பது வெப்ப காற்றும் நண்பகல் 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மழை வாய்ப்பை பொறுத்தளவிற்கு நாளைய தினம் மாலை 7 மணிக்கு 6 மணிக்கு பிறகு நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தேர்தல் தினம் அன்று பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை என்பது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும். குறிப்பா வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கு 11 மணிக்கு முன்னதாக, முற்பகல் 11 மணிக்கு முன்னதாக செல்வது நல்லது. இல்லை என்றால் பிற்பகல் 3 மணிக்கு பிறகு செல்வது நல்லது. அதே போல இந்த நண்பகல் 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாக்குப்பதிவு செய்ய செல்பவர்கள் சற்று அதிகப்படியான தண்ணீரை எடுத்துக்கொள்வது நல்லது.